ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நமக்கு டிசம்பர் மாதம், வருடத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம். இந்த மாதத்தில் 12 ராசியும் அடையக்கூடிய பலாபலன்களை துல்லியமான பலன்களாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு 3ஆம் தேதி பரணி தீபம், நமக்கு 4ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடு எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா பரணி தீபம்லாம் ஏற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இவ்வுலக வாழ்க்கை மட்டும் இல்லை, மேலுலக வாழ்க்கையும் நல்லா சிறப்பு கொடுத்துரும். நம்ம முன்னோர்களுக்கு, நமக்கு, பிற்கால சந்ததியினருக்கு பொருளாதார நிறைவையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, நமக்கு இந்த மாதம் நமக்கு டிசம்பர் 16 மார்கழி மாதமும் பிறந்துடும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்பதே கார்த்திகை 15 நமக்கு மார்கழி 16 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம். இந்த மார்கழி பிறப்பு ரொம்ப விசேஷம். இந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கோயிலெலாம் திறந்துருவாங்க. அங்கே போய் நம்ம வழிபடும் பொழுது 2 தீபங்களை ஏற்றி என்ன கோரிக்கையோ அதை சொல்லி வழிபடும் பொழுது அந்த கோரிக்கை உங்களுக்கு வரும் வருடத்துக்குள்ளேயே நிறைவேறிடும். ஆண்டாள் பாசுரங்களை நித்தமும் ஒரு பாசுரம் பாடும் பொழுது இல்லங்களில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் இறைவன்கிட்ட பெட்டிஷன் போடும்பொழுது ரொம்ப சிறப்பாக சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் 19ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும் பொழுது இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ராகுகேது தோஷத்திலிருந்து, சந்திரன் தோஷத்திலிருந்து அனைத்து விதமான நவகிரக தோஷங்களையும் நீக்கி உங்களுக்கு நல்ல காரிய சித்தியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் 30ஆம் தேதி நிறைவில் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் வருது. அன்றைய தினத்தில் நம்ம பெருமாளுடைய வழிபாடு பண்ணுவது, பரமபத வாசலை பார்ப்பது நமக்கு டிவிலேயே காட்டிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஸ்ரீரங்கம் போக முடியாது, எல்லோரும் பெருமாள் ஆலயங்களுக்கு அந்த நேரத்தில் செல்ல வாய்ப்பு இல்லை. நாங்கள் வயதானவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேலே கடந்துட்டோம், எங்களுக்கு நல்லா ஒரு புண்ணியம் சொர்க்கலோகத்துக்கு போகணும், நாங்கள் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றவங்களாம் அன்னைக்கு நீங்கள் வழிபடும் பொழுது மனதார நினைத்தாலே போதும். இறைவனை வழிபடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நாமாவளிக்கு ரொம்ப வலிமை அதிகம். அந்த இடத்துல சுபிக்ஷம் மட்டுமே இருக்கும் கோவிந்த நாமாவளி கேட்கக்கூடிய இடங்களில். அதனால் இந்த வழிபாடுகளில் நீங்கள் இந்த மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன வழிபாடெல்லாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். இந்த சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப விசேஷம். ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வாங்கி கொடுத்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே ஒரு சில்லறை பணம் 11 ரூபா 21 ரூபா உங்கள் சக்திக்கு ஏற்றாற் போல் 51 வைத்து கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்வு வளம் பெறும். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் கவனம், விழிப்புணர்வு தேவை. ஏன்னா நிறைய நாள் சொல்லியிருக்கோம், நீங்கள் நல்லா சிறப்பாக செயல்படுங்க, உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குன்னு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12 கிரக கூட்டணிகள் அமர்ந்திருக்குது. அதனால் ரொம்ப கவனம், விழிப்புணர்வு தேவை. எதையும் ஒரு அக்ரெசிவாக முடிவெடுக்காதீங்க. தொழிலில் மாற்றம் பண்ணணும், நான் புதுசாக முடிவெடுக்கணும், ஒரு மைக்ரேஷன் தேவை, நான் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன் இப்படின்னு எந்த ஒரு புதிய விதமான மாற்றங்களையும் தொடக்கங்களையும் செய்வதற்கு இது உகந்தமான நேரமோ மாதமோ கிடையாது. அப்படியே அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டம் வலி, வேதனை, வம்பு, வழக்கு எல்லாம் தேடி வருன்ற அளவுக்கு அமைஞ்சாச்சு. ஏன்னா குருவானவரும் 6ல் போய் அமர்ந்து குருவின் பார்வையில் 8ஆம் அதிபதி, அப்புறம் செவ்வாயும் அமர்ந்தோம். அதற்கு பின்னாடி சுக்கிரனும் அமர்ந்தார். தொழிலில் நல்ல வேலைபளு, மேலதிகாரியுடைய ப்ரெஷரு, அதே போல் அலைச்சல் திரிச்சல், ஒரு விரக்தி, ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் கடந்து வரோம். பெண்களுக்கு வீட்டு வேலை, வெளி வேலை, உற்றார் உறவினர்கள் யார் எப்போ பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியாது. தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும்னு சொல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. அந்நிய மொழி பேசுபவர்கள், 3வது நபர், 3வது தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். இந்த காலகட்டம் அஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஜாயின்ட்ஸ் பெயின், ENT சம்மந்தமான பிரச்சனை, கண்ணு, காது, மூக்கு எது எப்போ பிரச்சனையாகுன்னு தெரியாது. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க. பேக் பெயின் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் தேவையில்லாத விரயங்களை கட்டுப்படுத்திக்கோங்க. உங்களுடைய இந்த வெளியில் போகிறோம் இல்லையா, நம்ம பைக்லலாம் போகும்போது அந்த
லைசன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லாத ஃபைன் கட்ட வேண்டியது வரும். இந்த காலகட்டம் வந்து தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்காதீங்க. பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வைத்து கொள்ளாதீங்க. எந்த இடத்துலையும் ஆர்குமெண்ட் வைத்துக்கொள்ள வேணாம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஃபைல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யாரும் சப்ஸ்டியூட் வைக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நீங்களே வந்து செய்வது நல்லது. அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பொறுமை காத்து கொள்ளுங்க. முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்காதீங்க. முக்கியமான விஷயங்களில் முடிவு எடுப்பதில் வந்து கொஞ்சம் பொறுமை, நிதானம் இந்த மாதம் ரொம்ப தேவை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுவதற்கு இது உச்சிதமான மாதம் கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு பார்த்து கொள்வதெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். பேசுவதையே குறைத்து கொள்ளுங்கள். ஒரு ஹாய் பையோடு வைத்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே கவனம்னு சொல்லிட்டோம். பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகளுக்கான செலவுகள் இந்த காலகட்டம் வந்து அதிகரிக்கக்கூடும். பெண்கள் வழியில் எதிர்த்தரப்பாளரிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாத வம்பு வழக்கு வியாஜியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மனைவி வழியோ கணவன் வழியோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு அவங்களால கொஞ்சம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம கேட்க வேண்டி வரும். எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடணும். இதெல்லாம் இந்த மாதம் தான், அடுத்த மாதம் இதெல்லாம் கடந்து வந்துடணும். முக்கியமான முடிவுகளோ, பொருள் வாங்குகிறேன், வண்டி மாற்ற போகிறேன், செய்ய போகிறேன்றது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இருக்க வேணாம். எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கிரகங்கள் மாறும். எல்லா விதமான விஷயங்களும் செய்யலாம். ரொட்டீன் லைஃப்பை அமைதியாக அப்படியே கடந்து வந்தால் ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் வந்து டிசம்பர் 19 ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சநேயருக்கு போடுவது, ஆஞ்சநேயருக்கு துளசி வாங்கி சாத்துவது, நம்ம வந்து வடமாலை வந்து இயன்றவர்கள் செய்யுங்க. அப்படி இல்லை பச்சரிசி, கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம், கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய மகரம் அனைத்து விதமான கிரகதோஷங்களும் நீங்கி அற்புதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் எல்லா விஷயத்திலும் பொறுமை, கவனம், முக்கியமான முடிவு தேவையில்லை. மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.